Hello friends, welcome to Art of Samuel. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திண்டுக்கலுக்கு பூட்டு, மதுரைக்கு மல்லி, திருநெல்வேலிக்கு கரெக்ட் அல்வா. இன்னைக்கு நான் செய்ய போகிறது திருநெல்வேலி கோதுமை அல்வா. இந்த கோதுமை அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, கேரமல் செய்யறதுக்கு சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன். 1 கப் மாவுனா நான் 1.25 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நெய் 3/4 கப். இதுதான் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோதுமை மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும். அதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் இந்த கோதுமை மாவை போட்டுக்கலாம். உப்பு போடாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மாவு பாருங்க, இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஹார்டாக இல்லை, கொஞ்சம் சாஃப்டாக இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இப்போ இந்த மாவு பிசைஞ்சாச்சு. 1 கப் மாவுன்னா 5 கப் தண்ணி ஊற்றி இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதில் தண்ணி 5 கப்பு ஊற்றி நான் ஊற வச்சிடுறேன். இப்போ இந்த மாவு 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க. இது அப்படியே நல்லா கரைச்சிடணும். ஆக்சுவலாக நம்ம வந்து கோதுமையை ஊற வச்சு அதுலேருந்து பாலை எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இது மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறது. இந்த மாதிரி நல்லா கரைச்சிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இது இருக்கும். நம்ம இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா கரைச்சாச்சு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது நம்ம கோதுமை கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒரு வடிகட்டியில நல்லா வடிகட்டிட்டு அந்த பாலை மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா இதில் இந்த சக்கையெல்லாம் இருக்கும், நமக்கு பால் தான் தேவை. இது நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து இதை அப்படியே நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பால் மட்டும் தனியாக வடிஞ்சிடும். இது ஆக்சுவலாக ஒரிஜினலாக கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க அந்த பால் எல்லாத்தையும். இப்போ இதனால தான் இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு சக்கரை இருக்குது. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த பால் எடுத்தாச்சு இல்லையா, இதை நம்ம இனி அடுப்பில் வைக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சிடலாம். மெல்லமாக அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். இது அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ லைட்டாக திக்காக ஆரம்பிக்குது. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நார்மலாக திக்காக ஆகிறதுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நான்ஸ்டிக் பாத்திரமா இருந்துச்சுன்னா அடி பிடிக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு திக்காகிறது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்க டைம் நம்ம அடுப்பை மீடியத்தில் வச்சிடலாம். மீடியத்தில் வச்சு நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நான் இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். திரும்பியும் அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். திக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா அது அப்படியே நல்லா கொட்டாமல் அப்படியே நல்லா தனியாக வரும். அது அடியும் பிடிக்காது. அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ நான் 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு நெய் சொல்லியிருக்கு. நம்ம இன்னொரு டீஸ்பூன் கூட நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதை அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே நம்ம கேரமல் ரெடி பண்ணலாம். இப்போ கேரமல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம்லே கேரமலுக்குன்னு தனியாக சர்க்கரை, அதை இதில் போட்டுடுறேன். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை அப்படியே நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். பாருங்கள், கேரமல் பாருங்கள் கலர் மாறிட்டு வருது. இந்த பாகு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் ஆகணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கேரமல் கலர். இப்போ இதில் இந்த மாவில் நம்ம ஊற்றிடலாம். இதை இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இது ஏன்னா கேரமல் போட்டு பண்ணுறது என்னென்னா கலர் பவுட்ரு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது. அது இல்லாமல் திருநெல்வேலி அல்வானாவே கேரமல் போட்டு தான் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையும் இதில் போட்டுடலாம். அடுத்து நெய் வந்து இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். இனிதான் நமக்கு வேலையே. கையை கொஞ்சம் கூட விடக்கூடாது. இது திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கேப் கொடுக்கலாம். ஆனால் இனிமேல் இதுக்கு கேப்பே இல்லை, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அப்பப்போ நடுவில் நெய் விட்டுக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சம் திக்காக வர டைமெல்லாம் நெய் விட்டு விட்டு அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்க அப்படியே திக்காக ஆரம்பிக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கலாம். அதில் ஒரே டைமில் ஊற்றாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இது அப்படியே சுருளாக வரும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நெய் கொஞ்சம் அப்படியே ஊற்றி ஊற்றி கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாத்திரத்தில் அப்படியே ஒட்டாமல் வரும். அந்த நெய் தனியாக அப்படி பிரிஞ்சு வர டைம் தான் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எப்படி இது ஒரு முக்கால் மணி நேரம் பக்கம் ஆகும். சரிங்களா? கேரமல் நம்ம கொஞ்சம் கலர் ப்ரௌன் கலர் ஆக்கி ஊற்றினா இந்த கலர் வரும். நம்ம கலர் யூஸ் பண்ண தேவையே இல்லை. இப்போ திக்காயிட்டே வருது. கொஞ்சம் நெய் திரும்பி ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அப்பப்போ நம்ம நெய் ஊற்றிட்டே இருக்கணும். ஒரே டைமில் ஊற்றக்கூடாது. அது மாதிரி நெய் ஊற்றுற டைம் அடியும் பிடிக்காது. அப்படியே ஒட்டாமல் சுருண்டு வரும். சைடில் அப்படியே இந்த ஓரம்லாம் நெய் வரும். அது வரைக்கும் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த அல்வா பதமே அதுதான். பாருங்க அப்படியே நல்லா வத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நெய் இன்னி கொஞ்ச நேரத்தில் அப்படியே வெளியே வரும். இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பு, மீதி இருக்கிற நெய்யும் இதில் போட்டு விட்டுடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நெய் இது அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ நெய் ஓரம்லாம் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? அவ்வளோதான், கொட்டாமல் வருதா? இதுதான் இதோட பதம். பார்க்கத்தையுமே நமக்கு அந்த அல்வா சாப்பிடணும் போல இருக்கு. பார்த்தீங்களா? ஒட்டவே இல்லை. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றலாம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம அதில் கொஞ்சம் நெய் இந்த பிளேட்டில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தடவிக்கலாம். இது அப்படியே நம்ம இந்த பிளேட்டில் ஊற்றிடலாம். இப்போ சுட சுட கோதுமை அல்வா ரெடி. இந்த அல்வா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.